இன்று நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் வரதராசனார் எழுதிய அகல்விளக்கு அத்தியாயம் 5. குரல் யாரோ இவள். பங்குனி மாதம் பிறந்தால் எங்கள் ஊருக்கு ஒரு புத்துயிர் பிறக்கும். பங்குனி திருவிழா கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அதை ஒட்டி தேரோடும் தெருக்கள் எல்லாம் மிகவும் அலங்காரம் செய்யப்படும். கடைத்தெருவு மிக பொலிவாக விளங்கும். வழியெல்லாம் பந்தல்களும் தோரணங்களும் கட்டப்படும். திருவிழா தொடங்கியவுடன் வீடுதோறும் ஆட்கள் 3 மடங்கு 4 மடங்காக பெருகி விடுவார்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் வெளியூரிலிருந்து உறவினர்களும் நண்பர்களும் திருவிழாவை பார்ப்பதற்காக வந்து தங்கியிருப்பார்கள். எங்கள் தெருவின் வீடுகளிலும் விருந்தினர் பலர் இருப்பார்கள். அல்லாமலும் எங்கள் தெரு திண்ணைகள் தோறும் வெளியூரார் முன்பின் அறியாதவர் பலர் கேட்காமலே வந்து தங்கி படுத்துக் கொள்வார்கள். வேப்ப மரங்களை சுற்றி ஆண்களும் பெண்களும் கட்டுசோறு தின்று கொண்டும் வெற்றிலை பாக்கு மென்று கொண்டும் இருப்பார்கள். திருவிழா காலத்தில் யார் ஏன் வந்தீர்கள் என்று வீட்டுக்காரர் வெளியாரை கேட்க மாட்டார்கள். கேட்கவும் கூடாது. எல்லாரும் இறைவனுடைய மக்கள் என்ற மெய்யுணர்வு பெற்றுவிட்டதாக கூற முடியாது. ஆனாலும் வழி வழியாக வந்த நாகரிகமாக அதை கருதினார்கள். ஆகையால் திருவிழா காலத்தில் வீட்டின் உட்பகுதி மட்டுமே வீட்டுக்காரருக்கும் அவர்களின் உறவினருக்கும் உரிமையாக இருக்கும். வீட்டின் வெளிப்பகுதி, திண்ணை, முற்றம் முதலியன வெளியார் எல்லாருக்கும் உரிய பொது இடமாக கருதப்பட்டு வந்தன. இன்னும் சொல்லப்போனால் திண்ணை, முற்றம் முதலியவைகளே அல்லாமல் அந்தந்த வீட்டு கிணறுகளும் எல்லாருக்கும் பொது உடைமையாக இருந்தன. சென்னை முதலிய நகரங்களில் நாள்தோறும் திருவிழா போன்ற கூட்டம் இருந்த போதிலும் இந்த பரம்பரை நாகரிகம், பொது உடைமை நாகரிகம் அவர்களுக்கு தெரியாது. சட்டமும் சட்டத்தை மீறும் தந்திரமும் அவர்களுக்கு தெரியுமே தவிர இப்படிப்பட்ட பரம்பரை நாகரிகமும் அதன் பெருமையும் அவர்களுக்கு தெரிவதில்லை. இந்த ஆண்டில் பங்குனி திருவிழாவின் போது எங்கள் வீட்டுக்கு வேலம், அம்மூர் முதலான கிராமங்களிலிருந்தும் சென்னையிலிருந்தும் உறவினரும் நண்பரும் வந்திருந்தார்கள். பாக்கியாமையார் வீட்டுக்கும் யாரோ வந்திருந்தார்கள். சந்திரன் வீட்டிற்கு அவனுடைய தாயும் தங்கையும் வந்திருந்தார்கள். எங்கள் வீட்டுக்கு வந்த உறவினரில் முக்கியமானவர்கள் என் சொந்த அத்தையும் அத்தை கணவரும் அத்தை மகள் கயற்கண்ணியும் ஆவார்கள். சந்திரனுடைய தாயை பார்த்தபோதுதான் சந்திரன் அவ்வளவு அழகாக இருப்பதற்கு காரணம் தெரிந்து கொண்டேன். அந்த அம்மா கடைந்தெடுத்த பதுமை போல் இருந்தார். நல்ல ஒளியான நிறம், அளவான உயரம், மென்மையான உடல், ஓவியம் தீட்டினால் போன்ற புருவமும் விழியும் நெற்றியும் உடையவர் அவர். சந்திரனுடைய தந்தைக்கும் உடம்பில் ஒரு குறையும் இல்லை. ஆனாலும் அவருடைய தோற்றம் மிக அழகானது என்று கூற முடியாது. சந்திரனுடைய தாய் அழகின் வடிவமாக விளங்கினார். அந்த அழகிற்கு ஏற்ற அமைதியும் அவரிடம் விளங்கியது. சந்திரனுடைய முகத்தில் தாயின் சாயல் நன்றாக புலப்பட்டது. அந்த உண்மை அவனுடைய தங்கையை பார்த்தபோது தெளிவாயிற்று. தாயின் அழகுக்கும் அண்ணனின் அழகுக்கும் ஒரு பாலம் போல் விளங்கினாள் அவள். அவள் பெயர் கற்பகம். பெருங்காஞ்சியிலேயே சந்திரன் படித்த பள்ளிக்கூடத்திலேயே அவள் படித்து வந்தாள். அவள் அப்போது 7வது படித்து வந்தாள். ஏறக்குறைய அவள் வயதாக இருந்தால் என் அத்தை மகள் கயற்கண்ணி. அவள் 5வது தான் படித்து வந்தாள். அந்த ஊரில் 5வதுக்கு மேல் படிக்க வகுப்பு இல்லாத காரணத்தால் என் மகளுடைய படிப்பு இதோடு முடிந்து விட்டது. நீ சீக்கிரம் படித்து முடித்து இவளை கல்யாணம் செய்து கொள் என்று அத்தை என்னை பார்த்து சொல்லி சிரித்தார். உன் மகள் படிப்பு முடிந்து போச்சு, அதனால் என் மகனுடைய படிப்பையும் சீக்கிரம் முடிக்க சொல்கிறாயா என்று அம்மா வேடிக்கையாக கேட்டார். அதை கேட்ட கயற்கண்ணி, போதும் போதும் மாமி, சும்மா இருங்கள், உங்களுக்கு இதே பேச்சு என்பாள். கற்பகத்தைப் போலவே கயற்கண்ணி சுறுசுறுப்பாக இருந்த போதிலும் அவ்வளவு அழகாக இல்லை. வளர்ந்த பிறகும் என் அத்தை போல் தான் இருப்பாள் என்று எனக்கு தோன்றியது. அது மட்டுமல்ல, அவளுடைய வாயாடி தன்மை எனக்கு எப்போதும் பிடிப்பதில்லை. யாராவது ஒன்று சொன்னால் அவள் 2 3 சொல்வாள். யாரையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றே துடுக்காக கேட்டு விடுவாள். ஏதாவது அறிவுரை சொன்னாலும், ஆமாம், உங்களுக்குத்தான் நிரம்ப தெரியுமோ, போதும் நிறுத்துங்கள் என்பாள். எனக்கு அந்த பேச்செல்லாம் பிடிக்காது. என் தங்கை மணிமேகலையிடமும் அவள் அடிக்கடி வம்பாக பேசுவாள். பழுசண்டை எழுப்பாள். அதை கண்டு நான் உடனுக்குடன் கடிந்து பேசுவேன். அம்மா அவ்வப்போது என்னை தடுத்து, வேலு, சின்ன பெண் அப்படித்தான் பேசுவாள். கிராமத்தில் பழகி வளர்ந்தவள். அங்கெல்லாம் அப்படித்தான் பேசுவார்கள். நீ கோபித்துக் கொள்ளக்கூடாது என்று மெல்ல என்னிடம் சொல்வார். தொலைந்து போகட்டும் என்று நான் விட்டுவிடுவேன். கயற்கண்ணியிடம் எனக்கு அவ்வளவு வெறுப்பு வளர்ந்ததோ அவ்வளவு கற்பகத்திடம் விருப்பமாக வளர்ந்தது. அடிக்கடி சந்திரன் வீட்டுக்கு போய் கற்பகம் பேசுவதையும் செய்வதையும் கவனித்தேன். திருவிழா பார்க்க அவள் போனாலும் நானும் போவேன். கடைத்தெருவுக்கு நானும் சந்திரனும் போகும்போது கற்பகமும் வருவதாக இருந்தால், வரட்டுமே என்று பார்க்கட்டுமே என்று அழைத்து கொண்டு போவேன். பொய்க்கால் குதிரை, மயில் நடனம், பொம்மலாட்டம், தெருக்கூத்து முதலியவற்றை பார்ப்பதற்கு சந்திரனுடைய தாயும் கற்பகமும் என் அத்தையும் கயற்கண்ணியும் என் தங்கை மணிமேகலையும் சேர்ந்து போவார்கள். சந்திரன் தேர்வுக்கு படிக்க வேண்டும் என்று நின்று விடுவான். அவன் போகிறானா பார், படிப்பில் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறான். நீ மட்டும் போகலாமா? உள்ளே போய் படி. சாமி ஊர்வலம் வரும்போது கூப்பிடுவேன், அப்போது வா என்று அம்மா என்னை கடிந்து அனுப்பிவிடுவார். அப்பா கடையிலிருந்து திரும்பி வரும் நேரம் என்று நானும் போகாமல் நின்று விடுவேன். திருவிழா முடியும் வரையில் எங்கள் தெரு நிறைய கூட்டம் போனபடி வந்தபடி இருந்தது. கிராமத்து ஏழை மக்களே பெரும்பாலோராக இருந்தார்கள். ஒரு வகையில் ஊரை சுற்றி அசுத்தம் செய்யப்பட்ட போதிலும், தெருவெல்லாம் எச்சிலும் எச்சிலையுமாக இருந்த போதிலும் எல்லோருடைய மனமும் மகிழ்ச்சி நிரம்பி இருந்தது. உழைத்த உழைப்பை உழைத்து, குடித்த கூழை குடித்து, உடுத்த கந்தலை உடுத்து, படுத்த தரையிலே படுத்து, ஆடு மாடுகளோடு சேர்ந்து குடிசைகளில் வாழும் ஏழை மக்களுக்கு இந்த திருவிழா ஒரு மாறுதல் தந்து நன்மை செய்வதை அவர்களின் மலர்ந்த முகங்களில் கண்டேன். குழந்தைகளையும் கட்டு,
கட்டுச்சோற்று மூட்டைகளையும் தூக்கிக் கொண்டு மைல் கணக்காக நடந்து சலிக்காமல் வந்து இந்த திருவிழாவில் இன்பம் காண்கிறார்கள் என்றால் அவர்களின் வாழ்க்கை எவ்வளவு பள்ளத்தில் வீழ்ந்து கிடப்பது என்பதை உணர்ந்தேன். புதுச்சேலை உடுத்துவதற்கு அந்த பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு, புது காட்சிகளை காண்பதற்கு அவர்களின் குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு, புது இடங்களுக்கு செல்வதற்கு சிறுவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, வயலையும் குடிசையையும் உழைப்பையும் மறந்து ஓய்வாக காலம் கழிப்பதற்கு ஆண்களுக்கு ஒரு வாய்ப்பு, பலரோடு பழகி அறியாதவர்களுக்கு பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு, குளித்தறியாதவர்களுக்கு குளிப்பதற்கு ஒரு வாய்ப்பு, காசு கண்டறியாதவர்களுக்கு காசு எழுப்பி செருகி வைப்பதற்கும் எடுத்து செலவு செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு, தலையில் கூடையும் மூட்டையும் இல்லாமல் நடந்தறியாத பெண்களுக்கு கடைத்தெருக்களில் கைவீசி நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு. இவ்வாறு பல திற ஏழை மக்களுக்கு பல வகை வாய்ப்பை கொடுத்து மகிழ்ச்சி அளித்தது அந்த திருவிழா. எந்திரம் போல் சுவையற்று இயங்கும் வாழ்வில் எந்த மாறுதல் வந்தாலும் அது வரவேற்கத்தக்க இன்பமாகும். ஆகையால் கிராம மக்களுக்கு திருவிழா பெரிய இன்ப நாளாக கழிந்தது. அவர்களின் கையில் இருந்த வந்த காசுகளால் பெட்டிகள் நிறைவதைக் கண்ட வியாபாரிகளுக்கும் திருவிழா இன்பம் தந்தது. பல வகை தொழிலாளருக்கும் இன்பம் தந்தது. ஆடிய ஆட்டமே ஆடி படித்த பாடத்தையே படித்து வந்த எங்கள் உள்ளத்திற்கும் அது இன்பம் தந்தது. ஆனால் என் உள்ளத்தில் கற்பகத்தின் நினைவுதான் இனிய புதிய பதிவாக நின்றது. திருவிழா முடிந்ததும் கூட்டம் எப்படியோ கலைந்தது. எங்கள் ஊரை அடுத்து ஓடும் பாலாற்றில் வெள்ளம் வந்தால் 7 நாளுக்குள் முற்றிலும் வடிந்து போவது போல் திருவிழா கூட்டமும் வடிந்து போய்விட்டது. என் அத்தையும் கயற்கண்ணியும் மறுநாள் காலையில் விடைபெற்று சென்றார்கள். சந்திரனுடைய தாயும் தங்கையும் அடுத்த நாள் பிற்பகல் விடைபெற்றார்கள். அவர்கள் போகும் முன் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். அப்போது பாக்கிய அம்மையார் எங்களோடு இருந்தார். அம்மா கற்பகத்தின் கையில் 4 வாழைப்பழங்களும் காலனாவும் கொடுத்து அவளுடைய கன்னத்தை கிள்ளி, போய் வா அம்மா, அடுத்த விடுமுறையில் வந்து போய் என்றார். பாக்கிய அம்மையார் கற்பகத்தை கட்டி அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டு விடை கொடுத்தார். நான் பேசாமல் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தேன். வாயிற்படியை தாண்டிய போது கற்பகத்தின் சுறுசுறுப்பான கண்கள் திரும்பி பார்த்து என்னிடம் விடை பெற்றன. நான் அவளையே பார்த்தபடி நின்றிருந்தேன். நல்ல பெண் இல்லையா அண்ணா என்று என் தங்கையின் குரல் கேட்ட பின் திரும்பி வந்தேன். சிலருடன் வாழ்நாளெல்லாம் பழகுகிறோம். ஆனால் பழகிய எல்லா நாட்களும் நினைவில் நிற்பதில்லை. முதலில் கண்டு பேசிய நாள் அதுபோல் முக்கியமான ஒரு சில நாட்கள் மட்டுமே நினைவில் நிற்கின்றன. சந்திரனை பொறுத்தவரையில் காற்றாடிக்காக அவனுடன் முதலில் பேசி பழகிய நாள் அச்சென்று நினைவில் இருக்கிறது. கற்பகத்தை பொறுத்தவரையில் அன்று திருவிழா முடிந்து ஊருக்கு சென்றபோது பார்வையாலேயே விடைபெற்ற காட்சி நிலைத்து நிற்கிறது. அந்த வயதில் எனக்கு காம உணர்ச்சி இருந்தது என்று கூற முடியாது. பொதுவாக அழகு எல்லாரையும் குழந்தைகளையும் கவரும் அல்லவா. கற்பகத்தின் தோற்றமும் பார்வையும் பேச்சும் அப்படி என்னை கவர்ந்தன. வெறும் களிமண்ணை எடுத்து அணைத்துக் கொள்கின்றவர் யார்? அதுவே நாயாக, பூனையாக, கிளியாக, கொக்காக வடிவு பெறும்போது எந்த குழந்தையும் அந்த களிமண்ணை தனது தனது என்று எடுத்து அணைத்துக் கொள்கிறது. கற்பகத்திடம் எனக்கு ஏற்பட்ட கவர்ச்சியும் அப்படிப்பட்டதுதான். கற்பகம் விடைபெற்ற போது பாக்கியம் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்ததற்கு காரணம் என்ன? அழகை நுகரும் ஆற்றல் அந்த அம்மாவின் உள்ளத்தில் மிகுதியாக இருந்ததுதான் காரணம். இவ்வளவு ஏன், சந்திரனை என் தாய் அடிக்கடி பாராட்டியதற்கும் கல்வி அதிகாரி முதல் நெல்லிக்காய் விற்பவள் வரையில் எல்லாரும் போற்றியதற்கும் காரணம் அதுதானே. அதனால் கற்பகம் பிரிந்து சென்று சில நாள் ஆன பிறகும் அவளுடைய அழகு வடிவம் என் மனதில் நின்றது. அவளை மீண்டும் காண வேண்டும் என்ற ஆசையும் அரும்பியது. சித்திரை முடிந்ததும் பள்ளிக்கூட முடிவு தேர்வு வந்தது. சந்திரனும் நானும் நன்றாக படித்து எழுதினோம். கணக்கு தவிர மற்ற பாடங்களில் நான் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆங்கிலத்திலும் தனக்கே முதன்மை கிடைக்க வேண்டும் என்று சந்திரன் பெருமைப்பட்டுக் கொண்டான். தேர்வு முடிந்ததும் சந்திரனும் அத்தையும் ஊருக்கு செல்ல ஏற்பாடு செய்தார்கள். அவர்களோடு பெருங்காஞ்சிக்கு போக வேண்டும் என்றும் கற்பகத்தை பார்க்க வேண்டும் என்றும் உள்ளம் தோண்டியது. உபசாரத்துக்காகவாவது சந்திரனும் அத்தையும் அழைப்பார்கள் என்று எதிர்பார்த்தேன். அவர் மூட்டை கட்டும் முயற்சியில் இருந்தபடியால் என்னை அழைக்க மறந்துவிட்டார்கள். நான் நேரே அம்மாவிடம் போய், அம்மா, நானும் அத்தையோடு அவர்களுடைய ஊருக்கு போய் வரட்டுமா அம்மா என்றேன். உன்னை வர சொன்னார்களா என்றார் அம்மா. ஆமாம் அம்மா, போன மாதமே சொன்னார்களே. அப்படியானால் உன் அப்பாவை கேட்டுக்கொண்டு அவர் போக சொன்னால் போ. இந்த அளவு அனுமதி கிடைத்தது போதும் என்று ஒரு குதி குதித்து அத்தையிடம் ஓடினேன். மூட்டை கட்டி கொண்டிருந்தவரிடம், நானும் உங்கள் ஊருக்கு வரப்போகிறேன் அத்தை என்றான். வாப்பா குழந்தை வா, அம்மா அப்பாவிடம் சொல்லிவிட்டு புறப்படு. சாப்பிட்டு முடித்தவுடன் புறப்படலாம். ஊரிலிருந்தே வண்டி வரும் என்றார். அத்தை கனிவுடன் கூறினார். இதை கேட்டதும் சந்திரனுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சி ஏற்பட்டது. பழைய கெட்டிக்காரன் நீ, உனக்கு எப்படிடா இந்த யோசனை ஏற்பட்டது? கட்டாயம் கட்டாயம் வரணும் தெரியுமா என்றான். மளிகை கடையை நோக்கி ஓடினேன். பெருமூச்சு வாங்க அப்பாவின் எதிரே நின்ற செய்தியை சொன்னேன். இங்கே ஆடினது போதாது என்று அங்கே போய் ஆடப்போகிறாயா? போ போ, என்னை கேட்காதே, உங்கள் அம்மாவை கேட்டுக்கொண்டு போ. அப்புறம் நான் அனுப்பி கெடுத்து விட்டதாக அவள் குறை சொல்லக்கூடாது. அவள் பொறுப்பு என்று சொல்லிக்கொண்டே 2 ரூபாய் எடுத்து என் கையில் கொடுத்தார். சொல்ல முடியாத மகிழ்ச்சியோடு அங்கிருந்து விரைந்து வந்தேன். என் மகிழ்ச்சியை கெடுப்பது போல் கடை வேலையால் தொடர்ந்து வந்து, வேலை வேலையா என்றான். ஏன் என்று திகைத்து நின்றேன். அப்பா கூப்பிடுகிறார். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல் மயங்கினேன். திரும்பி அப்பாவிடம் சென்றேன். அந்த ஊரிலே பெரிய ஏரி இருக்கிறது. கிணறு குட்டைகள் உண்டு. கண்ட இடமெல்லாம் போகக்கூடாது. தண்ணீரில் கால் வைத்து எந்த குட்டையிலாவது இறங்கி விடாதே. உனக்கு நீந்த தெரியாது. எங்கேயும் போகாதே. பச்சை தண்ணீரில் குளிக்காதே, சளி பிடிக்கும். 2 நாள் இருந்துவிட்டு பேட்டைக்கு யாராவது வரும்போது அவர்களோடு வந்துவிடு என்றார் அப்பா. வந்த இடம் நீங்கியது என்று எண்ணி எல்லாவற்றிற்கும் தலையசைத்துவிட்டு திரும்பினேன். புறப்பட்ட போது அப்பாவின் உபதேசத்தை விட 3 மடங்காக இருந்தது அம்மாவின் உபதேசம். எனக்கு சொன்னது போதாது என்று எனக்காக சந்திரனிடம் அத்தையிடமும் வேண்டுகோள் விடுத்தார்.